அடுத்த வந்த நாள்கள் ஆலமரத்தூரில் ஆணைமுத்துக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்திருந்தன. தனக்கு வந்த கனவை முழுமையாக மறந்துவிட்டான் ஆணைமுத்து. இப்படியே போனால் தன்னை ஒரு போர் வீரன் என்பதைக் கூட ஆணைமுத்து மறந்து விடுவான். வாழ்க்கை என்பது வாழ்வதற்காகத்தான். நாடு மொழி என்று உள்ளத்தில் பற்றை ஏற்படுத்திக் கொண்டு ஏன் நம்மை நாமே வதைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இவனுக்கு வெகு காலமாக இருந்தது. இவன் வெள்ளி நாட்டில் குதிரை வீரனாக இருந்த காலத்திலேயே இவனுக்கு முதன்மையாக இருந்த ஆசை தனியாக சிறு நிலத்தில் உழவு தொழில் செய்து கொண்டு தன் மனதுக்கு பிடித்த பெண்ணுடன் அன்பான அமைதியான சம்சாரியாக வாழ வேண்டும் என்பதுதான். ஒரு போர் வீரனுக்கு மகனாகப் பிறந்த தனக்கு அதற்கான வாய்ப்பு இல்லை என்று அவன் தந்தை இவனை குதிரைப்படையில் சேர்த்து விட்ட போதுதான் புரிந்து கொண்டான். இதனாலே இவனுக்கு இவன் தந்தையின் மீது ஒரு கோபம் இருந்தது. அதனாலதான் என்னவோ போர்க்களத்தில் இவன் தந்தையின் மரணம் இவனை பெரிதாக பாதிக்கவில்லை என்று இவனே நினைத்து கொண்டான். இனி தனக்கு நாடும் இல்லை மொழியும் இல்லை என்ற முடிவுக்கு வந்துவிட்டான். இந்த பணியாள் வேலை பாதுகாப்பான ஓர் உணர்வை இவனுக்கு கொடுத்தது.